சென்னைனா வெறும் ஐடி கம்பெனியும் சிமெண்ட் காடு மட்டும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கேயும் நம்ம வீர தமிழனோட ரத்தம் துடிச்சிட்டு தான் இருக்குங்கிறதுக்கு சாட்சி தான் இந்த விடியற்காலை நேரம். ஊரே நல்லா தூக்கத்தில் இருக்கும்போது கொரட்டூரில் இருக்கிற ஒரு வீட்டு வாசல் மட்டும் செம்ம பிஸியாக இருக்குது. அங்கே ஆடுகளோட கத்தல், சேவல்களோட சத்தம், வாத்துக்களோட ஓட்டம்னு அது ஒரு வீடாக தெரியலை, ஒரு குட்டி மிருக காட்சி சாலை மாதிரியே இருக்குது. இந்த உலகத்தோட ஹீரோ தான் நம்ம சரண்ராஜ். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜல்லிக்கட்டு. அப்படி சென்னையில கெத்தா ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண இருக்கோம். அது வேற யாரும் கிடையாது, வீரா பாய்ஸ்னு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கக்கூடிய அண்ணன் சரண்ராஜ் அவர்கள். வணக்கம்ண்ணா. அண்ணா, அந்த சென்னையில காளைகள் வளர்க்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த காளைகளை வளர்க்குறதுக்கு? பொதுவாகவே சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு மாட்டுங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே மாடு, சேவல், ஆடு எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் இது நம்மளும் ஏன் சென்னையில் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த காளைகளை வளர்க்க ஆரம்பித்தோம். இன்னொன்று என்ன, இந்த மதுரை, தென் மாவட்டங்களை எடுத்தோம்னா இந்த காளமாடு வளர்க்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அது சென்னையில் இருக்கும்போது அதுக்கான இடம் வசதி ரொம்பவே கம்மி. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ இட பற்றாக்குறைன்றது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு மேலே இருக்கிற எங்களுக்கான அந்த காதல்னால நாங்கள் கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு மாடை வளர்க்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல இட பற்றாக்குறையிலையும் அதை வளர்த்து காமிச்சு வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். இப்போ எத்தனை காளைகள்னா? இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 காளைகள் இருக்குது. வண்டி காளைகள் 2 இருக்குது. சார், காளைகள் பேர்? காளைங்களோட பேர் அவரோட பேர் தான் வீரா. அவர் தான் சென்னை வீரா பாய்ஸ் டீம் உருவாகிறதுக்கான முக்கிய புள்ளியே அவர் தான் அந்த எங்களுக்கு அது ஒரு பிள்ளையார் சுழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்தவர் அவர் தான். அவர் பேர் வீரா. இவர் பேர் வெற்றி சூரா. இன்னொருத்தர் உள்ளே இருக்கார், பிளாக் பாண்டி அவர் பேர். இன்னொருத்தர் அவரும் உள்ளே இருக்கார். இவர் பேர் அன்பு. அவர் பேர் அறிவு. ஓகே, வீரான்னு வைக்கிறதுக்கான ரீசன் என்ன? வீரான்றது விற்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எங்களோட குலதெய்வத்து பேர் வீரபத்ரர். அதனால் எந்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம், நாங்கள் அவர் பேரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு சென்டிமெண்ட்டாக நாங்கள் அந்த பேரை வச்சோம். அது எங்களை இவ்வளோ பெரிய புகழோட உச்சிக்கு கொண்டு வந்துருச்சு. 2017 மெரினா பீச் ஒரு புது சரித்திரத்தையே எழுதுச்சு. அன்னைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தென் மாவட்டங்களில் மட்டும் இருந்த வீர விளையாட்டை சென்னையோட ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. அப்படித்தான் சரண்ராஜுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. நாம் ஏன் காளை வளர்க்கக்கூடாதுன்னு அவர் யோசித்த அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு சென்னை வீரா பாய்ஸாக உருவெடுத்திருக்கு. வெறும் 6 மாத கண்ணா வீட்டுக்கு வந்த வீரா இன்னைக்கு சென்னையோட அடையாளமாகவே மாறி நிற்கிறான். நிஜமாக சொல்லணும்னா, ஒரு குழந்தையை வளர்க்குறத விட ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்குறது ரொம்ப சவாலான விஷயம். அதுவும் இந்த மெட்ராஸில் இது இன்னும் கஷ்டம். இப்போ டெய்லி அந்த ரொட்டீன் எப்படின்னா இருக்கும் காளைகளோட உங்களுடைய வாழ்க்கை சூழல்? எங்கள் வாழ்க்கை சூழல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிட்டி பசங்கன்னும் போது இந்த சூழல் அடாப்ட் ஆகிறதுன்றது நாங்கள் சின்ன போதுலேருந்து குழந்தை பருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் பசங்க எல்லாருமே இந்த மாடுங்களோடையே வளர்ந்ததுனால எங்களோட வாழ்க்கை இதோட ஒரு அத்தியாவசியமாகவும் இருந்தது. அதுலேயே நாங்கள் அந்த இதுவில் இருந்ததுனால இந்த வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழகிச்சு. ரொட்டீனாக காலையில் எழுந்து எந்த வேலை செய்கிறோமோ இல்லையோ, காலையில் எழுந்துப்போம், நேராக வருவோம், ஃபஸ்ட்டு மாட்டுக்கொட்டாக்கு தான் போவோம். மாட்டுக்கொட்டை போய் மாட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்கள் வேலை. அதில் அந்த வேலையை எங்களுக்கு
ஈஸியான வேலைன்றதுனால காலையில் இருந்து மாட்டை பார்த்துட்டு மாட்டை தொடச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டை தீவனம் போட்டு பசுமாடுங்க இருக்குது, பசுமாடுங்களை பார்க்க சொல்ல இதுங்களையும் அவங்களையும் சேர்த்து பார்த்தோம். ஓகேண்ணே. இது செலவு ஆகுறது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகும்? செலவுன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்மலான நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு காலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அது மாதிரி தான் ஆகும் பொதுவாக. இந்த சூழ்நிலை ஜல்லிக்கட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 15,000 to 20,000 ரூபாய் செலவாகும். இந்த 3 மாத காலங்கள் அதோட தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவு அதுக்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு காலைக்கு 15,000 to 20,000 ரூபாய் எங்களுக்கு சென்னையில் செலவாகும். இப்போ மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம்ன்றது அத்தியாவசியமான இப்போ அவங்ககிட்ட இருக்கும். பசுந்தீவனம் மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைக்கோல் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள் அறுவடை பண்ண வைக்க சேர்த்துப்பாங்க. அந்த நாற்று கலக்கா நாற்று அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்போ வைக்கோலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரோல் பண்ணி வெளியில் இருந்து தான் வர வைக்கிறோம். ஒரு ரோல் 300 ரூபா வரையும் காஸ்ட் கொடுத்து வாங்குகிறோம். அதனால் அவங்களுக்கு செலவு கம்மி. எங்களுக்கு வந்து எல்லாமே அடல் தீவனத்தில் தான் நாங்கள் மாடுங்களை மெயின்டைன் பண்ண முடியும். அடல் தீவனம்ன்றது பொட்டு வகைகள் அதெல்லாம் கொடுத்தா தான் மாடு இந்த அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த இடத்துல சென்னையில். மதுரையில் இருந்து பருத்தி கொட்டை வர வைக்கிறது, மாதவரம் ஃபார்மில் இருந்து புல் எடுத்துகிட்டு வரதுன்னு இவங்களோட ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான். ஆனால் சரண்ராஜ்கிட்ட கேட்டால் இது என்ன சார் கஷ்டம், இது ஒரு தவம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இவங்க வீட்டில் இதெல்லாம் வெறும் விலங்குகள் கிடையாது, குடும்பத்தில் ஒரு ஆள். தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற அந்த பாசம் இருக்குது பாருங்க, அதுதான் தமிழனோட வீரத்துக்கே பேஸ். இப்போ நீங்கள் 3 மாதம் ரொம்ப தீவிரமாக அதுக்கு கொடுக்கணும். அப்போ ஜல்லிக்கட்டுக்காக 3 மாதத்துலேருந்து தான் நீங்கள் ரெடியாக ஆரம்பிக்கணுமா? இல்லை, இப்போ ஆமாம். இப்போ பொதுவாக வந்து மாட்டோட இயல்பு குணம்தான். நம்ம என்னதான் நான் கற்றுக் கொடுக்குறது நீங்கள் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் மாட்டுக்கு கிடையாது. அது பிறப்புலேயே அதோட இயல்பாக அந்த விளையாட்டுன்றது மாட்டில் இருக்கணும். அந்த வச்சு தான் மாடுங்க வந்து நம்ம இது பண்ணுறது. இதில் எதுக்கோசம் அந்த 3 மாதம் தயார் நிலையை கொடுக்குறோன்னா மாடுங்களுக்கு ஸ்டாமினா வேணும். இப்போ நம்ம எல்லாம் பார்க்குற ஜல்லிக்கட்டு வந்து டிவிக்கு முன்னாடி பார்க்குற ஜல்லிக்கட்டுக்கும் அங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா பெறவாடின்னு பார்த்திங்கன்னா டோக்கன் படி தான் மாடு அடைக்கணும். இப்போ முன்னெல்லாம் தள்ளுவாடி இருந்தது, இப்போலாம் மேக்ஸிமம் எல்லா இடமும் குறைஞ்சிச்சு. அந்த டோக்கன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 800லேருந்து அதிகபட்சம் 800 மாடு வரையும் தான் அடைக்க முடியுன்ற கண்டிஷனில் நம்மளுக்கு 600 டோக்கன் 700 டோக்கன் நம்ம இங்கேருந்து போகிறோம். நம்மளுக்கு டோக்கன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி போகிறோம். 600 டோக்கன் கிடைக்க சொல்லி குறைஞ்சபட்சம் மாடு ராத்திரி காலையில் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு ஏற்றோன்னா நம்ம மாடு வெளியே வர்றது ஈவினிங் 12 மணி நேரம் குறைஞ்சபட்சம் மாடு நிற்கணும். அப்போ அந்த நிற்கிறதுக்கான ஸ்டாமினா அந்த மாட்டுங்களோட உடம்புல இருக்கணும். அந்த ஸ்டாமினாக்கோசம் அது வெளியே வர வேகத்துக்கோசம் அந்த இதுதான் கண்டி. மற்றபடி இது கொடுத்ததுனால தான் மாடு விளையாடிச்சேன்னா அதெல்லாம் கிடையாது. அது ஒரு பொறப்புலேயே வர்றது. இது வந்து அதோட ஸ்டாமினா உடம்புக்கு நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு மாடு டயர்டாகாமல் இருக்குது. இப்போ அந்த 3 மாத காலத்தில் சத்தான ஆகாரங்கள் கொடுத்து அது ஒரு உடம்பு மெயின்டைன். நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து வெறும் தீவனம் வைப்போம். அந்த நேரத்தில் நம்மளால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கோசம் நம்ம கொஞ்சம் தீவன வகைகள் இப்போ கம்மியாக வைப்போம். இப்போது நம்ம காம்படிஷன் போகிறாங்களே, ஜிம்மில் காம்படிஷன் போகிறாங்களே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷன் டைமில் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுப்பாங்க, ஒர்க் அவுட் நிறைய கொடுப்பாங்க. அது வரையும் நார்மலாக அவங்க பாடியை மெயின்டைன் பண்ணுறது ஜென்ரல் ஒர்க் அவுட். அந்த காம்படிஷன் டைமில் மட்டும்தான் ஹெவி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஸ்டேஜுக்கு போகிறது அதுக்கு தயார் பண்ணுறது. சென்னையோட டிராஃபிக்கில் மாடுகளை ஓட்ட முடியாது. அதனால் ராத்திரி 10 மணிக்கு மேலே இல்லைன்னா விடியற் காலையில் 4 மணிக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் வாக் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீரத்துக்கு மண் குத்துற ப்ராக்டிஸ்னால் மூச்சு பயிற்சிக்கு ஸ்விம்மிங். இதுக்காகவே மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு புழல் ஏறிக்க போகிறாங்க. வீரா, வெற்றி, சூரானு ஒவ்வொரு காலையும் இங்கே செதுக்கப்படுது. இவங்களோட டார்கெட் ஒன்று தான்,
சவுத் சைடு பசங்களுக்கு ஈக்குவலாக நம்ம சென்னை பசங்களும் வாடி வாசலில் மாஸ் காட்டணும். இப்போ நீங்கள் மதுரை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா, அதுக்கு டோக்கன் கொடுக்கறதுல பிரச்சனை ஏதாவது வந்திருக்கானா? ஏன்னா உள்ளூர் ஆளுங்க தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலேருந்து நம்ம ஒரு ஆள் போகிறோம் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற சூழல் எப்படின்னா இருக்குது? கண்டிப்பாக இது டோக்கன் பிரச்சனை எங்களுக்கு வருஷம் பிரச்சனை தான். அதாவது நான் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஊரில் இருக்கேன். எனக்கு தாண்டி வேற ஒருத்தர் வந்து இந்த ஊருக்கு வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு கொஞ்சம் மனசு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அதாவது ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் மாட்டுக்கு அவுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க அவுக்கள்லாம் எவ்வளோ மனசு கஷ்டப்படும். இப்போ நாங்களே போகிறோம், ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த டோக்கன் கன்ஃபார்ம் ஆகாது. என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணால் நாளைக்கு ஜல்லிக்கட்டுனா இன்றைக்கி மதியம் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் இன்றைக்கி மதியானம் நான் இங்கேருந்து மாடு ஏற்றிட்டு போக முடியாது. அதனால் நான் என்னென்னா முன்னாடியே ஏற்றுறோம். நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம். இப்போது அதாவது ஒரு 3 நாள் பிஃபோராக கிளம்புறோன்னு வச்சிங்களேன். நாங்கள் அதில் ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் போகிறோம். அந்த டோக்கன் வந்து ஒரு அதிர்ஷ்டம் மூலயமா இது வரையும் எங்களுக்கு கிடச்சிருக்காண்டி நாங்கள் இது ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், யார்கிட்ட கேட்போம், எப்படியாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்போம். இந்த ஜல்லிக்கட்டை 3 ஊர் ஜல்லிக்கட்டை பொறுத்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். எதுவுமே வெளியில் எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த ஆன்லைன் ப்ராசஸில் நாங்கள் அப்லோட் பண்ணி மாட்டோட டீட்டெயில்ஸ் போட்டு டிடி போட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு போட்டு எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டு படி அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தான் அதில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் டோக்கனுன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த டோக்கன்ன்றது வந்து ஆன்லைன் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இதுவே ஆன்லைன் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, ஆன்லைனில் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நேரில் போய் பண்ணுறதும் இப்போ ஆன்லைனில் பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் நேரில் பண்ணுறதுக்குன்னா, இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 1000 மாடு அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1000 மாட்டில் வந்து ஒரு 100 மாட்டுக்கு டோக்கன் கிடைக்குதுன்னா இந்த வாட்டி கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, பக்கத்தூருக்கு அதே அந்த 100 மாட்டில் செலக்ட் ஆனவங்களே திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் அவங்க என்ன பார்க்க போகிறாங்க, மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. அதே வந்து வேறு எதுவும் பண்ணி போட்டாங்கன்னா அந்த இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி போட சொல்ல மாற்றி போட்டு வாங்கிக்கலாம். இதுவே நேரில் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாட்டுக்கு நான் போன வாட்டி கொடுத்துட்டேன், அடுத்த வாட்டி அந்த கொடுத்து தரேன், புரியுதுங்களா? அடுத்த ஆளுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், இது மாதிரி இருக்குன்னா இந்த ஊரில் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இது. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் புதுசாக தான் வளர்க்க கற்றுக்கிட்டேன்னீங்க. ஆரம்பத்தில் அதை வளர்க்குறதுக்கு அப்போ என்ன சிரமம்? ரொம்ப அதிகமான எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அதாவது வீட்டில் மாடு இருந்துச்சு, பசுமாடுலாம் வச்சுருந்தோம், காளை மாடு, இந்த வண்டி மாடுலாம் வச்சுருந்தோம். வண்டி மாடு வச்சுருந்தோம், மண் ஓட்டணும், அதெல்லாம் பழைய இதுவில் நாங்கள் பண்ணோம். இந்த ஜல்லிக்கட்டு காளைன்ற ஃபீல்டே வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசான ஒரு ஃபீல்டு. மாடு வாங்கிட்டோம், கன்று வாங்கிட்டோம், வளர்க்கணுன்ற ஆசை, ஆனால் எப்படி வளர்க்கணுன்ற முறையில் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு சில அதுங்க அதில் மிக முக்கியமான ஒரு நபர் வந்து மதுரையில் செங்கப்படை கிராமத்தை சேர்ந்த அண்ணன் முத்துக்குரு. அவரோட உதவி, அவரோட நட்பு எங்களுக்கு கிடைக்கலனா நாங்கள் இன்றைக்கி சென்னை வீராபாய்ஸ்னு ஒரு டீம் உருவாகி இன்றைக்கி இந்த லெவலில் ஒரு பேரோட நின்றுருப்போமான்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஏன்னா அண்ணன் அவர் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. மாடு வாங்கிட்டோம், வளர்த்துட்டோம், ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற லெவல் வரையும் வரோம். ஆனால் அது எப்படி கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கு எங்களுக்கு எப்படி போகணுன்னு தெரியாது. அப்புறம் ஒரு அண்ணன் மூலயமா எனக்கு அவரோட நட்பு கிடைச்சிது, ராஜபிரபாகரன் சொல்லிட்டு. இவர் அறிமுகப்படுத்தி வச்சார். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு நாள் பழக்கத்துக்கு உனக்கு என்ன நடக்கும்ன்றது, அந்த ஒரு நாள் பழக்கம் அவர் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டு, குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆகிட்டார். ஆனால் அவர் இல்லைன்னா இந்த சென்னை வீராபாய்ஸ்ன்ற ஒரு டீம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இங்கே எனக்கு எப்படி என் பசங்களோ அது மாதிரி அவருக்கும் அங்கே அந்த பசங்க எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் நாங்கள் இவ்வளோ பசங்க ரன் பண்ணிட்டுருக்கோம். ஓகேண்ணா, ஜல்லிக்கட்டில் அந்த காளையை இறக்கி விடணும்னா அதுக்கு என்ன முறையீடுகள் இருக்குது? என்னென்ன படிகளில் அவங்க தாண்டி காளை அங்கே இறக்கணும்? ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? வழிமுறைகள் படி தான். வழிமுறை இல்லைன்னா நம்மளால் ஜல்லிக்கட்டில் கலந்துக்க முடியாது. முதல் வழிமுறை மாட்டுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும்.
அது சென்னையில் நாங்கள் தான் சென்னையில் முதல்ல நாங்கள் தான் டாக்டர் சர்டிஃபிகேட்டே வாங்கினோம். ஏன்னா நாங்கள் டீம் ஆச்சு அங்கேருந்து ஃபார்ம் மதுரையிலேருந்து ஃபார்ம் இங்கே வர வச்சு ஃபார்மே இங்கே இல்லைன்ட்டாங்க முதல்ல. இங்கே எதுக்குங்க ஃபார்ம் இங்கே யாருமே அது மாதிரி இல்லை. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்டலாம் கேட்டு அவங்க மதுரையில் இருக்கிற வெட்டினரியில் பேசி அவங்களுக்கு ஃபார்ம் வாங்கி கொடுத்து அதில் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேயே எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. மாட்டோட உயரம் எவ்வளோ ஹைட் இருக்குது, மாட்டு கொம்பு எவ்வளோ இருக்குது, அந்த கொம்புக்கு 2 கொம்புக்கும் உள்ள இடைவெளி இது கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் எவ்வளோ இருக்குது, மாட்டோட வெயிட்டு, பல் வரிசை, டீத் எத்தனை இருக்குது, பல் வரிசை, வயசு என்ன, அது ஆரோக்கியமாக இருக்கா, எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு இந்த மாடு ஜல்லிக்கட்டில் பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு தடையில்லா சான்றிதழ் அவங்க வழங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அது மதுரை NIC.in அந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 8ஆம் தேதிக்கு மாலை 5 மணி வரை தான் அந்த டைம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி டாக்டர் மெடிக்கல் ஃபிட்னஸ் கிட்மே மாட்டை எல்லாம் அவங்க ஹைட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும், டாக்டரோட அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எங்களோட ஆதார், நாங்கள் அதோட ஓனர்ஸ் யாருன்ட்டு எங்களோட ஆதார் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதை கலெக்டர் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க டோக்கன் இஷ்யூ. அதான் நாளைக்கு ஜல்லிக்கட்டுனா இன்றைக்கி தான் டோக்கன் வரும் எங்கள் கைக்கு. ஆனால் நம்ம முன்னாடியே அங்கே ஆமாம், முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் பண்ணி இப்போ எங்களோட அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே போட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்லோடும் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கும் நாங்கள் எல்லாம் 3 மாட்டுக்குமே பண்ணிட்டோம். அது எல்லாமே நாங்கள் போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எங்களுக்கு மெயிலில் வரும். எத்தனை வயசுல நான் காலை வந்து ஜல்லிக்கட்டுக்கு தயாருன்னு சொல்லுவாங்க? அதாவது வந்து நல்லா விளையாடணும், ஒரு மாடு நல்லான்னா 4 பல்லுக்கு மேலே தான் அலோவ் பண்ணணும். அது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 2 பல்லுலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 120 சென்டிமீட்டர் அது அதிகபட்சம், அதுக்கு மேலே இருந்தால் தான் ஹைட்டு அலோவ் பண்ணுவாங்க. உடம்பு வெயிட் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும், அந்த மாதிரி வெயிட், அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதுபடி தான் நம்மளுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கிறதுக்கான சூழல் வந்து இப்போ டெய்லி அதுக்கான தீவனம் அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு கொடுக்குப்பீங்களா, இல்லைன்னா நம்ம இந்த டைமில் தான் இதை செய்யணும் அப்படின்னு இருக்காக்கா? ஆமாம், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. கரெக்டாக 4 மணினா 4 மணி, இல்லைன்னா இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் அவங்க வைப்பாங்க. மீதி நேரம் வந்து என் டானு 4 இல்லை 5 இந்த டைமுக்குள்ளே வச்சிருவேன். அது வைக்கலன்னு வச்சுக்கோ, அப்படி நான் குறுக்கில் அப்படி போகணுன்னு வச்சுக்கோ, குரல் கொடுக்கும். வைக்கா கூட மத்தியானம் டைமில் அப்படி வந்துட்டுன்னு வைக்கா போடாமல் அப்போ அவங்க நிற்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் இப்போ தான் வந்தேன்னு கேட்டுன்னே இருப்பாங்க. அதுங்காட்டி உள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. புதுசா ஒரு ஆள் வந்துட்டாங்கனாலே அதுக்கு ஒரு தனி தனி சவுண்டு, ஒரு மாதிரியா ஒரு உருன்னு உள்ள வர இது பண்ண மாட்டாங்க, அப்படியே எகிர் குதிப்பாங்க. அதாவது இடிக்கிற மாதிரியும் எகிர்ற மாதிரியும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த காளைக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா என்னன்னா சொல்லுவீங்க? இந்த ஆரம்பம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீரால, ஸோ வீராவை கொண்டு வந்தப்ப உங்களோட ஃபீல் எப்படி இருந்ததுன்னா? அது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன். என்னோட முதல் ஆரம்பம் அவன் தான். அவன் முதல்ல வாடிக்கு பின்னாடி அவனியாபுரம் வாடி 2023 நாங்கள் முதல்ல அவனியாபுரத்தில் இறக்குறோம். அந்த வாடி உள்ளே போது அது என் தம்பிங்க என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் பேராக அனௌன்ஸ் பண்ணி மாடு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாடி கிட்ட போயிடுச்சு, அடுத்த நம்ம மாடு அவுக்க போகிறாங்க, நம்ம பேர் அதாவது அந்த பேர் வந்து சொல்லுவாங்களான்னு ஏங்கின இந்த காலங்கள் எங்களது பல நாள் கனவு. அந்த எண்ணிக்கை வந்து அதிகம். அந்த மாதிரி நாங்கள் ஏங்கிட்டு இருந்த காலத்தில் எங்களோட பேர் ஒலிக்க போகுதுன்னு கேட்க சொல்ல என்னையே அறியாமல் அந்த வாடி வாசலில் பிறவாடியில் கண்ணீர் விட்டு அழுது நான். அது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். முதல் வாடியில் நாங்கள் களம் அவனை இறக்க சொல்ல நான் கண்கலங்கி நின்னேன். அதை பார்த்து நான் கண்கலங்கதை பார்த்து என் கூட இருந்த தம்பிங்க என்னென்ன அழுவுறியன்ட்டு அவனும் கண்கலங்கினாங்க. அது வந்து எங்கள் டீம் மேலே மறக்க முடியாத ஒரு. மதுரை மண்ணில் வாடி வாசல் திறக்கும்போது சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னப்போ நிறைய பேர் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க. நம்ம வீரா களமிறங்கின உடனே அந்த பார்வையே மாறிடுச்சு. 2023 அவனியாபுரம், 2024 அலங்காநல்லூர்னு
அடுத்தடுத்து வெற்றிகள். தங்க காசும் சைக்கிளும் கிடைச்சதை விட இவங்களுக்கு பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? சென்னையில் கூட இவ்வளவு குவாலிட்டியாக காலை வளர்க்குறாங்களா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்ட அந்த பாராட்டு தான். முதல் பரிசு நாங்கள் முதல்ல வாங்கின பரிசு ஒரே ஒரு அண்டா, ம். வெறும் அண்டா, ஒரு சில்வர் அண்டா. அதுவும் அந்த ஆண்டுலயா அதுக்கு அடுத்த அந்த ஆண்டுல கிடையாது, அந்த ஆண்டுல கிடையாது. அந்த ஆண்டுல வந்து நாங்கள் எங்களுக்கும் மாடு புதுசு, களம் புதுசு, எல்லாமே புதுசு. நாங்களே ஜல்லிக்கட்டுக்கு புதுசு. அவனுக்கு எங்களை மாதிரி அவன் சிட்டி பையன். நாங்கள் எப்படி சிட்டி பையனோ அது மாதிரி அவனும் சிட்டி பையன். பிறந்தது வேணா வேற ஊராக இருக்கான். ஆனால் சின்ன கண்ணில் இவ்வளோ கூட இருக்காது, இந்த ஆடு சைஸ் கூட இருக்காது. அந்த சைஸ்லேயே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அவனை வாங்கிட்டு வந்து வளர்த்ததுக்கப்புறம் அவன் எங்கள் கூடயே பழகினால அவனுக்கு வாடி வாசல்னான்னு தெரியாது, எதுவும் பழக்கங்கள் எந்த ஒரு இதுவுமே தெரியாது. முதல் வாடியில் நாங்கள் வந்து மாடு வெளியே வந்தால் போதும், எங்கள் பேர் ஒழிச்சா போதும்னு வந்தோம். அந்த வாடியில் நாங்கள் எதுவும் ஆகலைனாலும் அந்த தோல்வி எங்களுக்கு பல வெற்றிகளை இனி வரையும் கொடுத்துட்ருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சாதான் அந்த வெற்றியோட வலி என்னன்றது பிடிக்க முடியும். தோல்வியோட வலி இருந்தால் தான் வெற்றியை பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முதல் தோல்வி தான் எங்களுக்கு பல வெற்றிகளை இனி வரையும் கொடுத்துட்டு. ஓகேண்ணா. இப்போ சென்னையில் இந்த மாடுன்னு இல்லை, எல்லா ஒரு வாயிலா ஜீவனை வளர்க்கும் போது அது எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காளை மாடை தடை செய்யப்பட்டது எதுக்கு? அந்த அந்த ஜீவனை வந்து யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு தான். ஆனால் நம்மளுடைய அடையாளம் இது, அது துன்புறுத்தல, அது வீர விளையாட்டு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கோம். அதை சென்னையில் நிரூபிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஒரு பெருமை எப்படி இருந்ததுண்ணா? ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. எப்படின்னா இந்த காளைகளை வந்து எல்லாருமே டொமஸ்டிக்லேருந்து இது பண்ணணும் அப்படின்லாம் எல்லாமே சொல்லும் போது இந்த மாடுக்கிட்ட இருக்கிற அஃபெக்ஷன் மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நாங்கள் நின்று பேசினா அவன் கவனிப்பான். அது பல பேருக்கு புரியாது, அது மாடுன்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. நின்று பேசினா அவங்க கவனிப்பாங்க, எவங்ககிட்ட இல்லை எல்லாருமே கவனிப்பாங்க. நம்மளுக்குள்ள ஒரு அங்கமாக நம்ம இப்போ ஒரு உறவினர்கள் எப்படி நம்மளுக்கு இருக்காங்க, அண்ணன் தம்பி எப்படி, அந்த மாதிரி அவன் வந்து அவன்ட்டு இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே சரி ரொம்ப அஃபெக்ஷன். அவங்க காளை மாடுன்ட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் காளை மாடுன்றது வந்து சாதாரண ஒரு ஜீவன் கிடையாது. நம்ம எப்படி நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்களோ அவங்களாம் அந்த மாதிரி ஒரு அங்கமாக இருந்து நமக்கு ஒரு உணர்வை கொடுக்குறவங்க. அவங்க அதை அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாகவே இது பண்ணக்கூடாது. காளை மாடுனா ரஃப்பாக இருக்கும், அதுக்கிட்ட பழகிறது கஷ்டம்ன்றாங்களே, உண்மையானா அது? அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாதுமா. காளை மாடுன்றது ரஃப்பாக இருக்கும், அதோட இயல்பு. இப்போ ஒரு பிறப்பில் என்ன வருதோ அதுதான் அதோட இயல்பு. அதாவது மாடுனா முட்டும், நாய்னா குலைக்கும் கடிக்கும், அந்த மாதிரி அதோட இயல்பு அது. ஆனால் அது கிட்ட பழகிற விதத்தில் நம்ம எப்படி பழகிறோமோ அது அந்த மாதிரி பழகும். நான் நடப்பேன், இது கயிறு இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இதை வந்து 2 கையில் கட்டி வச்சுருவேன். நாங்கள் இதை ஒருத்த கையில் அவுத்துட்டு நாங்கள் நடப்பேன், பின்னாடியே நடந்து வரோம் நாய்க்குட்டி மாதிரி. அது பழகிற விதம். அது அந்த இன்னொரு மாட்டுக்கிட்ட போய் பழக சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பழக முடியாது. ஏன் அதுன்னு சொல்லிடுறேன் கேளுங்க. அது வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து வளர்க்குறோம். ஒருத்தரை வந்து 5 வயசில் தத்தெடுத்து அவங்க நம்ம பேச்சு கேட்பாங்களா? குழந்தையில எடுத்து வளர்ப்பாங்க. 5 வயசில் எடுத்து அவங்க போக்கில் தான் நம்ம போகணும், அப்புறம் தான் நம்ம வழி கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் இப்போ மாட்டை பொறுத்த வரையும் மாடுல எல்லா ஜீவராசியும் பழகிற விதம் தான். பழகிறதுல மாடுங்களாம் நல்ல ஒரு அன்பான ஒரு ஜீவன். என்னெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாம், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே சவுண்டாக இருக்கும். அதுக்கே சொல்லுவானுங்க இவனுங்களாம், அண்ணா வந்தியா முதல்ல உள்ளே போயிட்டு மாட்டுங்களை பார்த்துட்டு நீ எங்கே வேணாலும் போ. 4 நாள் 3 நாள் வெளியே போயிட்டேன்னா ஆள் வரலன்னா உடனே ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து கொட்டாக வந்துட்டு போனேன், அந்த பக்கம் வந்துட்டு போனேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை தேடக்கூடிய மாடுங்க எல்லாமே. ஓகேண்ணா. இந்த வீட்டு ஆளுங்களாண்ணா, இப்போ உங்க அம்மா அவங்க சைட்லலாம் காளைக்கு செல்லமா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து அதான் சொல்லுவாங்க, பெற்றவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்களாம் இந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியாது. எங்கள் சித்தி இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க, எல்லாருமே இப்போ டிகிரி முடிச்சவங்க, எல்லாருமே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. இந்த நேரத்துக்கு தான் எங்களால் வர முடியும்ன்ற இந்த ஜல்லிக்கட்டு கால சூழ்நிலைக்கு நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த 3 மாதம் அதுக்கூட டைம் பண்ணோம். இதை தவிர்த்து இருக்க பார்த்தீங்களா இந்த 9 மாத காலங்கள், இந்த 9 மாத காலங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி அவங்க இருக்காங்க, அவங்க தான் எல்லாருமே பார்த்துப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸு, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, அவங்களாம் தான் அந்த மாட்டுங்க கூட
பழகிறது பேசுறது அவங்க தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது கழுவுறது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க நம்ம குரல் கொடுக்கலாம் கூட அவங்க குரல் கொடுத்தா மாடுங்க கேட்கும். அந்த இந்த வெள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோன்னா கூட திடீர்னு போனால் கூட ட்ரெயின் பண்ணுற நேரம்லாம் கம்முன்னு இருப்பான். ஒரு 2-3 மாதம் கழிச்சுட்டு இந்த ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு கீழே வந்து டக்குன்னு மூஞ்சி பார்ப்பான். அதுவே அவங்க இந்த காலில் பூந்து அந்த காலில் வருவாங்க. அவங்க சொன்னால் ஓடி போய் பிடிப்பாங்க. அண்ணா இல்லாதப்ப நீங்கள் தான் காளைகளை பார்த்துக்கிறது. எப்படி அந்த காளைகளோட இருக்கிற அந்த சூழல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் பழகி ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் பழகிட்டேன். அதுங்க இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, தண்ணி கிண்ணி வைக்கிறது பண்ணுறது, வைக்க போகிறது இது பண்ணுங்க. அப்புறம் கிட்ட போவோம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பழகிச்சு. எனக்கும் குளிப்பாட்டுலேருந்து எல்லாமே நானே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க பேச்சை கேட்கும் கேட்கும். கூப்பிட்டோம்னா ஏந்திரா தள்ளி போடா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி குரல் குத்தோம்னா ஒரு இதுதான். ஓகே, நான் பேசுவீங்களா டெய்லி? ஏதாவது பேசுவேன். என்ன பண்றீங்க, என்ன பத்துன்னு எதனா பண்ற மாதிரி ஐடியாவே கிடையாதா என்னன்னு எனக்கு இந்த இது பேசின்னு வருவேன் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ இந்த காளைகளை கொண்டு போறதுக்கான ப்ரொசீஜரை சொன்னீங்க, அந்த இடத்துல நடந்த விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. இதை தயார் செய்கிற முறை என்னன்னா? தயாருன்ற முறை பார்த்தீங்கன்னா தீவனம், மெயின் தீவனம் பார்த்தீங்கன்னா சத்தான தீவனங்கள். பசும்புல் இங்கே கிடைக்காது. இருந்தாலும் மாதாவரத்துலேருந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிறோம் பசும்புல் இந்த நேரத்துக்கு மட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டை மதுரையிலேருந்து வர வைப்போம். தானியம், இந்த ப்ரோட்டீன் மினரல் மிக்ஸ் சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் நம்ம சத்து மாவு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சத்து மாவு நாங்களே இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொண்டக்கடலை, கோதுமை, சம்பா கோதுமை, அது மாதிரி பல விதமான இதுவெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணி அதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி அது கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாமினா வரணுன்றதுக்கோசம் மாடு நிற்கணும், நடக்கணும், அந்த இடத்துல கொஞ்ச நாள் நிற்கணும். மினிமம் ஒரு 3-5 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் பிடிப்போம். காலையில் பிடிச்சிரும். ஏன்னா இது சிட்டின்றதுனால ஊர்லலாம் எவ்வளோ லேட்டாக பிடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு வீடு மாடு இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் சாணி வெளியே போட்டாலே எங்களுக்கு அடுத்த நாள் காலைல கம்ப்ளைண்ட்டு, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் மேக்ஸிமம் போயிட்டு வந்துடுவோம். வாக்கிங்கே முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் நீச்சலுக்கு இங்கே இடம் கிடையாது. அதனால் புழலேரிக்கு போவோம். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் புழலேரி கொண்டு போகிறது டிரான்ஸ்போர்ட் வண்டியில் தான். வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கட்டிட்டு ஒரு மாடை நீச்சல் போட்டு ஒரு மாடு ஒரு 20 நிமிஷம் நீச்சல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு வரும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது தான் பேசிக்காக மண்ணு குத்துறதுன்றது மாட்டோட இயல்பு. நீங்கள் இந்த மாடு இல்லை, ஜல்லிக்கட்டு மாடு இல்லை, எந்த மாடு விட்டாலும் அது தரையை போட்டு தேய்க்கும், இது பண்ணும். இந்த மாடும் கொஞ்சம் குத்தி தூக்கி போட்டு விளையாடும். அது அதோட இயல்பு மண்ணு குத்துறது. ஆகாரங்கள், அதோட சுத்திகரிப்பு முறை, இது எல்லாம் தான் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு. ஓகே, ஜல்லிக்கட்டுல இறக்குறப்ப இந்த போதை சாராயம் கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப இல்ல தானே? இப்ப அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. நாங்களாம் ஃபீல்டு உள்ள வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் அந்த பிரச்சனை இப்ப அதெல்லாம் எதுவுமே. அங்கெல்லாம் பக்கா டாக்டர் செக்கப்ல பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. மாடு உள்ளே வந்தவொடனே மாடு ஸ்வாப் டெஸ்ட் சொல்லுவாங்க தெரியுமா, அதை போட்டு அதோட இது எடுத்து மாட்டை செக் பண்ணி எல்லாமே பக்கா இது பண்ணி கொடுப்பாங்க. அதை விட காளை வளர்ப்போரே இப்போ எல்லாருமே நல்லா மாறிட்டாங்க. இந்த இதில் அதெல்லாம் தவறுன்னு அவங்களாம் உணர்ந்து அதெல்லாம் எப்பயோ மாறி காளை வளர்க்குறவங்க, அது ஒரு புள்ளையா வளர்க்குறவங்க இப்போ அந்த மாதிரி இந்த போதை வஸ்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. ஓகேண்ணா. ஏன்னா நாங்களே மாறிட்டோங்க, எல்லாருமே மாறிட்டோம். அது இந்த மாதிரி இப்போ இதுக்கு தீய இதுலாம் இது பண்ணி அனுப்புறதும் கிடையாது, அவங்க அலோவ் பண்ணுறதும் கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு இதுவுமே இங்கே கிடையாது. சரி, உங்களுக்கு பிடிச்ச சேட்டை பிள்ளை யாருண்ணா? எனக்கு பிடிச்ச பிள்ளை அவன் தான், வீரா தான். இதுல சேட்டை பிடிச்ச பிள்ளைன்னா உள்ள ஒருத்தர் இருக்கான். அவன் அதான் போற போகல அவனை சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி, அது யாராவது சூன்னு சொன்னா போதும், அது ஓனரா போய் ஓரன் இல்லை, அது மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இவரு இருக்கார் பார் வீரா. அவரு எதனா திட்டணும்னு வச்சுக்கோ, காலை வச்சு என்னையே தலையில முட்டுறதுக்கான இது பண்ணுவாரு. அவரு பாரு, அவர் குளிப்பாட்டு பொண்ணுன்னு வச்சுக்கோ,
கயிற்று தூக்குறதும் இது பண்றதும் அப்படியே இது மாதிரி காட்டுவாரு. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டான இது. உங்க செல்ல பிள்ளை செல்ல புள்ள தோ எல்லாருக்கும் வீராவா? ஆமா வீரா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் புள்ளையாச்சா, ஃபர்ஸ்ட் புள்ளைய விட முடியுமா? ஓகே ஓகே. சேட்டை பிடிச்ச பிள்ளை உங்களுக்கு யாருக்கா? அவர்தான். அவ எல்லாமே உங்களுக்கு வீராதான். ஆமா. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் எல்லாருமே படித்தவங்க, இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை இன்னமும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எய்ம் என்னண்ணா? எங்களோட எய்ம் வந்து மிகப்பெரிய எய்ம், ஆசை, கனவு. இந்த ஜல்லிக்கட்டில் வந்துட்டோன்றதை தாண்டி சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றது ஒரு பெரிய ஆசை. அந்த கீழக்கரையில் கட்டி கொடுத்த அரங்கம் அளவுக்கு இல்லைனாலும் இப்போது பெரிய சூரியூரில் தலைவர் ஒரு ஏறுதழுதல் அரங்கம் கட்டியிருக்காரு. இந்த மாதம் திறக்கிறாரு, தைக்கு திறக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் நம்ம சென்னையில் கட்டி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையிலே மாடுங்க நிறைய வந்துடுச்சு. நாங்கள் மட்டும் இல்லை, சென்னையிலே நம்மளை மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ரெட் ஹில்ஸ்லலாம் 10 மாட்டுக்கு மேலே இருக்குது. சென்னை கொரட்டூரில் 6 மாடுக்கு மேலே இருக்குது. மாதாவரத்தில் மாடு இருக்குது. திருவள்ளூரில் மாடு வந்துடுச்சு. எல்லாருமே மாடு வளர்க்க ஆர்வம். இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இப்போ நிறைய பேர் எங்களை மாதிரி நிறைய பேர் மாடு வளர்க்குறாங்க. வளர்த்து கொண்டு போகிறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எடுக்கிற எஃபெக்ட்டுக்கோசம் நாங்கள் போய் ஆகணுன்றதுக்கோசம் போகிறோம். அந்த மாதிரி ஒரு சிலர் வளர்க்கணுன்ற ஆசையில் வளர்க்குறவங்க எடுத்துகிட்டு போக முடியாதவங்க நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முயற்சி எங்களுக்கோசம் எடுத்து இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அரங்கம், கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவு அரங்கம் மாதிரி சென்னையில் ஒரு அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் ஒன்று அமைச்சு கொடுத்தாருன்னா நாங்கள் எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, மாடுகளே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாண்ணா, சென்னையில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க வளர்த்தா நம்மளால் எடுத்துகிட்டு போய் விட முடியலையேன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களே கண்டி. இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த பாரம்பரியத்தை நல்ல முறையில் இன்னும் நிறைய பேர் வளர்த்து காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. இன்னைக்கு நம்மளோட காலை வந்து முதலமைச்சரோட வரவேற்புக்கோசம் போயிருந்தோம். அப்போ நம்ம காலை ஒன்று நின்றுது. அப்போது முதலமைச்சர் வந்து பக்கத்தில் வந்து அந்த காலையை தடவி கொடுத்தாரு. அப்போது நான் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையாக இன்னைக்கு தான் வச்சேன். அது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை, இளைஞர் பேரவையோட வடசென்னை மாவட்ட தலைவர் நான். அந்த பேரவை சார்பாகவும் நாங்கள் ரொம்ப இதுவாக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். பேரவை தலைவர் அப்பா ஜிஆர் ராமமூர்த்தி அப்பா மூலயமா அந்த செயல்படுத்துறது, சென்னையில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது ஒரு இதுவாக செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணணும்ன்ட்டு பெரும் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஓகேண்ணா, இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வகைகளில் காளைகள் இருக்குண்ணா? இவனோட பேர் வந்து வீரா. இவன் வந்து தேனி மறைமாடுன்னு சொல்லுவாங்க, தேனி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து இவங்க எல்லாமே வந்து மலையில் மேயிற மாடு. ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க. பிறந்த உடனே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களாண்ணா? நான் அவன் பிறந்து ஒரு 3 மாதம் இருக்க சொல்ல எடுத்துகிட்டு வந்தோம். அவனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் பேர் வெற்றிசுரா. இவன் வந்து புலிக்குளத்தில் பூர்ணியில் சேர்ந்தவன். புலிக்குளம் ப்ரீட்டில் ஒரு பூர்ணி வகை ஒயிட்டில் வருவாங்க மாடு. இப்போ என்ன கலர் இருக்குது, ஒயிட்டாக இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிங்க் கலர் மாதிரி ஆகிடும். நல்ல சிகப்பு, அந்த ஒரு ரோஸ் கலர். ஆமாம், பேபி பிங்க். அந்த சிகப்பு அந்த இது மாதிரி நல்ல ஒரு கலரில் வந்து அது பூர்ணின்னு சொல்லுவாங்க. அதை அந்த வகையில் சேர்ந்தவன் இவன். உள்ளே ஒருத்தர் இருக்கான், அவன் இன்னும் புலிக்குளத்தில் சேர்ந்தான். அந்த புலிக்குளத்துல ரொம்ப ரொம்ப காட்டமான மாடு அவன். அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா புலிக்குளத்துலேயே வந்து வத்ராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில் சேர்ந்தவன். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு பேர் போன கடை அது. வத்ராப்பு கடை மாடுங்க வந்து மேக்சிமம் வந்து அதில் ஒரு 100 மாடு பிறகுதுன்னா அதில் ஒரு 10 மாடு கூட ஃபெயிலியர் ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப காரமான மாடு. அதில் சேர்ந்தவன் அவன். அந்த வகையில் புலிக்குளத்தில் அந்த வகையை சேர்ந்தவன். இந்த வகை காளைகள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு உகந்ததானா? ஆமாம், நாட்டு இன காளைங்க, என்டி பிரீடு நாட்டு இன காளைங்க, உம்பளச்சேரி, புலிக்குளம்,
தேனி மர மாடு, அப்புறம் பர்கூர் மாடு, அந்த மாதிரி நாட்டின மாடுகள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு உகந்தது. காங்கேயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு இப்போ இருக்கும், நம்மக்கிட்ட இருக்குது காங்கேயம். அது இது எல்லாமே காங்கேயம் காளையம். உம்பளச்சேரியும் நல்ல விளையாட்டு மாடு, விளையாடக்கூடிய மாடு அது. புலிக்குளம், தேனி மர, இது மாதிரி எல்லா மாடுங்களும் நாட்டு மாடுங்க தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு உகந்தது. ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு அடுத்து யாரு காளையை பார்த்துக்கிறதுக்காக யாரையா தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பசங்க எல்லாருமே இருக்கானுங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கானுங்க. நாங்கள் ஒரு பெரிய டீம் தான். சொன்ன மாதிரி சென்னை வீரா பாய்ஸ்ன்றது சாதாரண தனி ஒருவன் நான் மட்டும் கிடையாது. என்னை தாண்டி பார்த்தீங்கன்னா என் தம்பிங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். அவங்களோட முழு ஒத்துழைப்பும் ஆதரவு எனக்கு இருக்கிறது தாண்டி அவங்களுக்கும் ஜல்லிக்கட்டு மேலே ஒரு ஆர்வம். இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாமல் பாரம்பரியத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால எங்கள் கூட இந்த டீம் வந்து இருக்குது. அதில் முக்கியமான ஆளுங்கன்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு அங்கம். அதில் எல்லாரும் பேரும் ஒன்றா சொல்லலாம். இந்த வருஷம் 3 காளைகளும் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படிங்க இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ இது பண்ணி இது 4வது வருஷம் போகிறது. இவ்வளோ பண்ணியும் இந்த இடத்துல இருந்து வாழ்த்துக்கு 4வது வருஷமா ஜெயிச்சுட்டு வரதுக்காக போகிறதுக்கு பாரு, அதுதானே நம்மளுக்கு பெருமை. அதுங்க பசங்க இன்னும் முயற்சி எடுத்து பண்றாங்க பாரு, அது விட ரொம்ப ரொம்ப இது. கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. ஏன்னா அவங்க இல்லாத சமயத்துல அதை பாக்குறது, அது பாதுகாக்கிறது, அது எல்லாம் பெரிய விஷயம். அது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் முக்கியமா உங்களுக்கு தான் அந்த முக்கியமான பாராட்டே போய் சேர வேண்டியது. நம்மள பிள்ளைங்களை விடவா நம்மளுக்கு என்ன பாராட்ட வேண்டியது? அவங்க சந்தோஷமா இருந்தாலும் நம்ம தானே சந்தோஷம் வந்துடும். ஒரு மாட்டை பிடிக்க 30 பேர் போராடும்போது அதை வளர்த்த சரண்ராஜோட கண்ணில் ஒரு பெருமை இருக்கும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே இல்லை. ஜல்லிக்கட்டுங்கிறது வெறும் விளையாட்டு இல்லை, அது நம்ம அடையாளம். 2000 வருஷ ஹிஸ்ட்ரி. அதை தென் தமிழகம் மட்டும் இல்லை, நம்ம தலைநகரம் சென்னையும் இன்னைக்கு கெட்டியாக பிடிச்சிட்ருக்கு. சரண்ராஜ் மாதிரி பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டு மாடுகள் அழியாது, நம்ம வீரமும் குறையாது. விடியற் காலையில் ஆரம்பிக்கிற இவங்களோட இந்த உழைப்பு வாடி வாசலில் கைத்தட்டலாக கேட்குற வரைக்கும் நிற்காது. சென்னையோட வீதி எங்கும் வீரத்தோட சத்தம் கேட்கட்டும். சென்னை வீரா பாய்ஸோட பயணம் தொடரட்டும்.